எந்த நாள் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். மே 1ஆம் தேதி மே தினம் அப்படின்னு அழைக்கக்கூடிய உலக தொழிலாளர் தினம் வருஷந்தோறும் மே 1ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம், உலக அளவுல கொண்டாடுறோம். 18ஆம் நூற்றாண்டோட இறுதியிலையும் 19ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்திலையும் வேகமா வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்ல தொழிலாளிகள் பலரும் நாளொன்றுக்கு 12 முதல் 18 மணி நேர கட்டாய வேலை செய்ய நிர்பந்தப்பட்டிருக்காங்க. இதற்கு எதிரான குரல்களும் பல்வேறு நாடுகள்ல ஆங்காங்கே எழத் தொடங்கியிருக்கு. இதுல குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்துல தோன்றிய சாசன இயக்கம். சாசன இயக்கம் 6 முக்கிய கோரிக்கைகளை முன்வச்சு தொடர் இயக்கங்களை நடத்தியிருக்காங்க. அதுல குறிப்பிடத்தக்கது 10 மணி நேர வேலை கோரிக்கையாகும். இந்தியாவில சென்னை மாநகரில் 1923ஆம் ஆண்டுல மெரினா கடற்கரை மற்றும் திருவான்மியூர் பகுதிகளில் முதலா தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. பொது உடைமைவாதியும் தலை சிறந்த சீர்திருத்தவாதியுமான சிங்காரவேலர் தலைமையில சென்னை உயர்நீதிமன்றம் அருகே உள்ள மெரினா கடற்கரையில இந்தியாவின் முதல் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. திருவான்மியூர் கூட்டத்துல சுப்பிரமணிய சிவா மற்றும் MPS வேலாயுதம் தலைமையில இந்தியாவோட முதல் மே தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. உழைக்கக்கூடிய அத்துணை உழைப்பாளிகளுக்கும் மே தின வாழ்த்துக்கள். இந்த மே 1ஆம் தேதி நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அஜித் குமார பத்தி தான். திரைப்பட நடிகர் அஜித் குமார் இந்த நாள் தான் பிறந்திருக்காங்க. நம்ம அஜித் குமார் காதல் கோட்டை, காதல் மன்னன், வாலி, அமர்க்களம், தீனா, பூவெல்லாம் உன் வாசம், வில்லன், அட்டகாசம், வரலாறு, கிரீடம், பில்லா, அசல், மங்காத்தா, பில்லா 2 போன்ற பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவரது ரசிகர்கள் இவரை பலவிதமா கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவர் எந்த அடைமொழியும் எனக்கு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அஜித் குமார் கார் ரேஸ்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கலந்துக்குவாரு. போர்ஸ் பத்திரிகை வெளியிடக்கூடிய இந்தியாவின் புகழ்பெற்ற மனிதர்கள்ல 2012ஆம் ஆண்டு பட்டியல்ல அஜித் குமார் 61வது இடத்தை பிடிச்சிருக்காரு. 2014வது ஆண்டிற்கான இப்பட்டியல்ல 10 இடங்கள்ல முன்னேறி 51வது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அஜித் குமார் ஜெர்மனி, மலேசியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகள்ல நடைபெற்றுள்ள கார் பந்தயங்கள்ல கலந்திருக்காரு. 2003ல ஃபார்முலா ஆசியா BMW போட்டியில கலந்திருக்காரு. 2010 ஃபார்முலா 2 போட்டியில 2 இந்தியர்களான அர்மான் இப்ராஹிம், பார்த்திபா சுரேஸ்வரன் ஆகியோரோட பந்தயத்துல பங்கேற்றிருக்காரு. அஜித் குமாரோட பெர்சனல் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவில இருக்கக்கூடிய செகந்திராபாத் நகர்ல ஒரு தமிழ் தந்தைக்கும் ஒரு சிந்தி தாய்க்கும் 2வது மகனா பிறந்திருக்காரு. இவரது தாய் கராச்சியில் பிறந்திருக்காங்க. இந்திய விடுதலையின் போது அகதியாக கொல்கத்தா வந்திருக்காங்க. இவர் தமிழ் திரைப்படங்கள்ல நடிப்பதன் மூலமே தமிழ் பேச கத்திருக்கிறாரு. 1986ல உயர்நிலை கல்வியை நிறைவு செய்யாமலேயே தன்னோட படிப்பை நிறுத்தி இருக்கிறாரு. அமர்க்களம் திரைப்படத்துல நடிக்கும் போதே நடிகை ஷாலினிய லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு அனுஷுகா அப்படிங்கிற பெண் குழந்தையும் ஆத்விக் அப்படிங்கிற ஆண் குழந்தையும் இருக்காங்க. நம்ம அஜித் குமார் தொடக்க காலங்கள்ல விளம்பர படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. தமிழ் திரையுலகத்துல அறிமுகமாகறதுக்கு முன்னாடி 1992ல பிரேம புத்தகம் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்துல அறிமுகமாயிருக்கிறாங்க. இந்த படத்துல இவருக்கு சிறந்த புதுமுகத்திற்கான விருது கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா அமராவதி அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முதல் படம் அந்த அளவுக்கு வெற்றி கொடுக்கல. அடுத்த ஆண்டுல பாசமலர்கள், பவித்ரா, ராஜாவின் பார்வையிலே ஆகிய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. இதுல பவித்ரா திரைப்படம் இவருக்கு குறிப்பிடத்தக்க திரைப்படமா அமைஞ்சிருக்கு. அஜித் குமாரோட முதல் வெற்றி திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1995வது ஆண்டுல வெளியான ஆசை திரைப்படம் தான். கார் ரேஸ்ல கலந்துகிட்ட போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால திரையுலகில தொடர்ந்து நடிக்க முடியாம கொஞ்சம் பிரேக் விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா சரண் இயக்கத்துல 1998ஆம் ஆண்டுல வெளியான காதல் மன்னன் திரைப்படம் மூலமா மீண்டும் நடிக்க தொடங்கியிருக்காரு. 2003 முதல் 2005 வரை அஜித் மோட்டார் பந்தயங்கள்ல அதிக முனைப்போட ஈடுபட்டதுனால அதிக திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கு அது தடையா இருந்திருக்கு. இதனால சில திரைப்படங்கள்ல மட்டுமே நடிச்சிருக்கிறாரு. 2003ல நீண்ட தாமதத்திற்கு பிறகு வெளியான என்னை தாலாட்ட வருவாளா திரைப்படமும், காவல்துறை அதிகாரியா நடிச்ச ஆஞ்சநேயா திரைப்படமும் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த காலகட்டத்துல சாமி, காக்க காக்க, கஜினி ஆகிய திரைப்படங்கள்ல நடிக்க கிடைச்ச வாய்ப்பை பல்வேறு காரணங்களுக்காக தவிர்த்திருக்காரு. என்னதான் கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டாலும் அப்பப்ப திரையுலகத்துக்கு தன்னோட தலையையும் காட்டிக்கிட்டாரு அஜித் குமார். பல நல்ல காரியங்களுக்கு உதவிகள் நிறைய செஞ்சிருக்கிறாரு.
2014ஆம் ஆண்டு தன்னோட வீட்டுல வேலை செஞ்ச 12 பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்காரு. இருசக்கர வாகன விழிப்புணர்வு ஊர்வலம் பாதுகாப்பான பயணத்தை வலியுறுத்தி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வண்ணத்துல 2013 ஆகஸ்ட் 18ஆம் தேதி சென்னை முதல் பெங்களூர் வரையிலான இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை பங்கேற்றிருக்கிறாரு. கார் பந்தயத்திலையும் ஆர்வம் காட்டியிருக்கிறாரு, நடிப்புலையும் ஆர்வம் காட்டியிருக்கிறாரு நம்ம அஜித் குமார். 1999ஆம் ஆண்டு அஜித் குமார் வாலி படத்துல சிறப்பா நடித்ததற்காக சிறந்த தமிழ் நடிகருக்கான பிலிம்பேர் விருதையும், சினிமா எக்ஸ்பிரஸ் விருது மற்றும் தினகரன் திரைப்பட விருதையும் பெற்றிருக்கிறாரு. 2000ல முகவரி படத்துல நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை பெற்றிருக்கிறாரு. 2001ஆவது வருஷத்துல சிறந்த நடிகருக்கான மாநில அரசின் விருதை பூவெல்லாம் உன்வாசம் படத்திற்காக பெற்றிருக்கிறாரு. இப்படி பல விருதுகள் வாங்கின அஜித் குமார் இந்திய திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றிய அற்புதமான பங்களிப்பிற்காகவும், சர்வதேச கார் பந்தயத்துல இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியதற்காகவும் அஜித் குமாருக்கு ஏப்ரல் 28, 2025 இந்திய அரசு சார்பில் இந்தியாவின் 3வது மிக உயர்ந்த விருதான பத்மபூஷன் விருதை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அஜித் குமாருக்கு வழங்கியிருக்காங்க. பிறந்த நாளான இன்னைக்கு அவருக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். மே 1ஆம் தேதி தமிழ் திரைப்பட நடிகை கஸ்தூரியும் இதே நாள்ல தான் பிறந்திருக்காங்க. கஸ்தூரி மே 1ஆம் தேதி 1974ஆம் ஆண்டு சென்னையில தமிழ்நாட்டுல பிறந்திருக்கிறாங்க. இவங்க 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளை சென்னையில படிச்சு முடிச்சிருக்காங்க. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுல பள்ளியில முதல் மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இவருக்கு ரவிக்குமார் அப்படிங்கிற கணவரும் 2 குழந்தைகளும் இருக்காங்க. இவரோட கணவர் அமெரிக்காவில டாக்டரா சேவை புரிஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழி திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க 1992 மிஸ் மெட்ராஸ் அழகி போட்டியில வெற்றி கண்டிருக்காங்க. 1991ஆம் ஆண்டு முதல் ஆத்தா உன் கோவிலிலே, ராசாத்தி வரும் நாள், சின்னவர், செந்தமிழ் பாட்டு, அமைதி படை போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 2019ஆம் ஆண்டு பிக் பாஸ் தமிழ் 3 என்ற நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக பங்கு பெற்றிருக்கிறாங்க. 1991ஆம் ஆண்டு இயக்குனர் கஸ்தூரி ராஜாவோட இயக்கத்துல வெளிவந்த ஆத்தா உன் கோவிலிலே அப்படிங்கிற திரைப்படம் மூலமா நடிப்பு துறைக்கு அறிமுகமாயிருக்காங்க. அதை தொடர்ந்து அதே ஆண்டு சக்கரவர்த்தி அப்படிங்கிற திரைப்படத்து மூலமா மலையாள திரைப்படத்துறையில அறிமுகமாயிருக்காங்க. அதை தொடர்ந்து சின்னவர், செந்தமிழ் பாட்டு, புதிய முகம், அமைதிப்படை, அண்ணமையா அப்படிங்கிற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. ஒரு தென்னிந்திய நடிகை அப்படிங்கிற 30 நிமிட குறும்படத்தினை கஸ்தூரி குறித்து ரிச்சர்ட் பிரேயரும் NC ராஜாமணியும் இயக்கியிருக்காங்க. கஸ்தூரி சிறிது காலம் திரைத்துறையிலிருந்து விலகி இருந்தாலும் தி பைபாஸ் அப்படிங்கிற இந்தி குறும்படத்திலும் 2010ல தமிழ் படத்தின் வாயிலாகவும் மீண்டும் நடிக்க தொடங்கினாங்க. ஆக்ட்ரஸ் கஸ்தூரிக்கு இன்னைக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இப்ப நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஏராளமான தமிழ் திரைப்பட பாடல்களை தந்த சிங்கர் உமா ரமணனை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். 2024 மே 1ஆம் தேதி நம்மளை விட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்க. தமிழ் திரைப்பட பின்னணி பாடகியான உமா ரமணன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. தமிழ்ல நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காங்க. 35 ஆண்டுகள்ல 6000த்திற்கும் மேற்பட்ட மேடை கச்சேரிகள்ல பல பாடல்களை பாடியிருக்காங்க. உமா அவங்க படிச்சிட்டு இருக்கும் போதே பழனி விஜயலட்சுமியோட பாரம்பரிய இசையை கத்திருக்காங்க. பல கல்லூரிகளுக்கிடையேயான போட்டிகள்ல பங்கேற்றதோட பல வெகுமதிகளையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தொலைக்காட்சி தொகுப்பாளரும் நடிகரும் மேடை பாடகருமான AV ரமணனை சந்திச்சிருக்காங்க. அப்போது ரமணன் தன்னோட மேடை கச்சேரிகளுக்காக புதிய குரல்களை தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்போதிருந்தே உமாவும் ரமணனும் இரட்டை மேடை கலைஞர்களாக மாறிட்டாங்க. அவரை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க. அவங்களும் இசைக்கலைஞர் தான். உமா ரமணன் பத்மா சுப்பிரமணியம் அவங்க கிட்ட பயிற்சி பெற்ற நடன கலைஞரும் ஆவாங்க. பின்னணி பாடகியாக ரமணனின் மேடை நிகழ்ச்சிகளை உமா பாடிட்டு இருந்த போது பிரபல தயாரிப்பாளரும் ஒளிப்பதிவாளருமான ஜானகிராமன் 1976ல வெளிவந்த தன்னோட இந்தி திரைப்படமான பிளேபாய் திரைப்படத்துல 2 பேருக்கும் ஜோடி பாடல் வழங்கியிருக்காரு. 1977ல
A.P. நாகராஜன் இயக்கிய ஸ்ரீ கிருஷ்ணலீலா அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்திலும் இசையமைப்பாளர் S.V. வெங்கட்ராமனோட கடைசி பணிகள்ல ஒரு பாடல்ல பாடுவதற்கான வாய்ப்பு 2 பேருக்கும் கிடைச்சிருக்கு. 1980ல A.V. ரமணன் இசையமைத்த நீரோட்டம் திரைப்படத்துல உமா பாடியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் அதே ஆண்டுல இளையராஜா இசையமைப்பில் வெளிவந்த நிழல்கள் படத்தில் பூங்கதவை தாழ்த்திரவாய் பாடல் தான் இவரை முன்னணி பாடகிகள பட்டியல்ல கொண்டு வந்திருக்கு. இது அவருக்கு ஒரு பெரிய தொழில் வாய்ப்பு அளிச்சிருக்கு. மேலும் உமா இளையராஜாவோட தனியா 100க்கும் மேற்பட்ட பாடல்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வித்யாசாகர், தேவா, மணிசர்மா அப்படின்னு பல்வேறு இசையமைப்பாளர்களுக்காகவும் பாடியிருக்காங்க. மகாராஷ்டிர தினம் ஆண்டுதோறும் மே 1 அன்று கொண்டாடப்படுது. இது 1960ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி மராத்தி மொழி பேசும் மக்களுக்காக பாம்பே மாநிலம் பிரிக்கப்பட்டு மகாராஷ்டிரா தனி மாநிலமாக உருவானதை நினைவு கூர்ற வகையில அரசு விடுமுறை நாளா அறிவிச்சிருக்காங்க. இந்த நாள் மாநிலத்தின் கலாச்சாரம், வரலாறு மற்றும் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை கொண்டாடும் வகையில அணிவகுப்புகள், கொடியேற்றம் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் சிறப்பா கொண்டாடப்படுது. சன்யுக்தா மகாராஷ்டிரா இயக்கத்தின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது பம்பாய் மாநிலத்தில் இருந்து மராத்தி பேசும் மக்களுக்காக மகாராஷ்டிரா உருவானது. மும்பை சிவாஜி பூங்காவில் ஆளுநர் கொடியேற்றுவது போன்ற அதிகாரப்பூர்வ விழாக்கள் மற்றும் மாநிலம் முழுவதும் அணிவகுப்புகள், சொற்பொழிவுகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெறுது. இந்தியாவின் பொருளாதார சக்தியாக திகழும் மகாராஷ்டிராவின் தொழில்துறை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை நினைவு கூர்ற விதமா இந்த நாளை கொண்டாடுறோம். மராத்தி பெருமையை பறைசாற்றும் ஜெய் ஜெய் மகாராஷ்டிரா மஜா என்ற இந்த பாடல் நிகழ்ச்சிகளில் பாடப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி குஜராத் மாநிலம் உருவான நாள குறிக்கிற வகையில குஜராத் தினம் கொண்டாடப்படுது. 1960வது வருஷத்துல மே 1 அன்று பம்பாய் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி அப்போதைய பம்பாய் மாநிலம் மொழி வாரியாக 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. மராத்தி பேசுபவர்களுக்காக மகாராஷ்டிரா மாநிலமும், குஜராத்தி பேசுபவர்களுக்காக குஜராத் மாநிலமும் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நாள் குஜராத் முழுவதும் ஒரு பொது விடுமுறை நாளாகும் மற்றும் அரசு சார்பில் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுது.